தனது இளைய மகன் குறளரசன் இஸ்லாத்தை தழுவியிருப்பது உண்மைதான் என நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். டி ராஜேந்தர் அவர்களின் இரண்டாவது மகனும் சிம்புவின் தம்பியுமான குறளரசன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான வீடியோவும் வைரலானது. அந்த வீடியோவில் இஸ்லாமிய அறிஞர்கள் குறளரசனுக்கு களிமா சொல்லி தருகின்றனர். களிமா என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் இறைவன் ஒருவன் மட்டுமே, முகமது நபி இறைவனின் தூதர் என்பதை நம்புகிறேன் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுதல் ஆகும். இதனை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித்தர அதனை குறளரசனும் வழிமொழிந்தார். அந்த வீடியோவில் டி ராஜேந்தரும் அவரது மனைவி உஷாவும் இடம்பெற்றிருந்தனர். இதற்கு முன் நான் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் இடத்திலே மீள்கிறேன். இதனிடையே பிப்ரவரி 17 வெளியான தினத்தந்தி நாளிதழில் குறளரசன் இஸ்லாத்திற்கு மாறவில்லை என செய்தி வெளியிட்டிருந்தனர். இது குறித்து குறளரசனிடம் கேட்டதாகவும் அதற்கு அவர் அளித்த பதிலில் தான் ஒரு வேண்டுதலுக்காக அண்ணா சாலையில் உள்ள தர்காவிற்கு சென்றதாகவும் அதனை பார்த்தவர்கள் தான் இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டதாக வதந்தி பரப்பிவிட்டதாகவும் குறளரசன் கூறியிருப்பதாக தினத்தந்தி செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் Q7 சார்பில் டி ராஜேந்தர் அவர்களிடம் தொடர்பு கொள்ளப்பட்டது. டி ராஜேந்தர் அளித்த பதிலில் தனது மகன் இஸ்லாத்திற்கு மாறியது உண்மைதான் என்றும் அவர் மாறவில்லை என அவரை கேட்காமலேயே செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் தொலைபேசி மூலம் அளித்த பதிலை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் சார். யாரு சார், நான் மீடியால இருந்து பேசுறேன் சார், Q7. சார், இந்த குறளரசன் அவங்கள பத்தி ஒரு இது வந்துட்டு இருக்கு, அது உண்மையாங்க சார்? அது இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரா அவரு? நீதி எல்லாத்துலயும் போட்டாங்களா சார்? ஆமா சார், கன்வெர்ட் ஆயிட்டதா போட்டிருக்காங்க எல்லா இதுலயும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து அவர் இல்ல, அது மறுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேப்பர் அது இது இல்ல சார். அது அவர் தொடர்பு கொள்ள முடியாம போட்டிருக்காங்க. நேற்று போட்டது டிஆர் என்னோட கன்ஃபர்மேஷனோட போட்டு நேற்று போட்ட செய்தி இதுதான் சார். அது அவர் இஸ்லாத்தை எம்ப்ரேஸ் பண்ணிருக்காரு, அப்படிதானே சார்? அவருக்கு அதில் நாட்டம் இருந்தது சார். இல்லைங்க சார், அவர் இஸ்லாத்துக்கு மாறிட்டாரா இல்லையாங்க சார்? அதுக்கு ரொம்ப ஓகேங்க சார். குடும்பத்துல எல்லாரும் ஆதரவு, குடும்பத்துல தான் நடந்தது. ஓகேங்க சார். அவரு குடும்பத்துல இருந்து எல்லாரும் அவருக்கு ஆதரவு வேணுங்க சார். அவ்வளவுதான் நெத்திய செய்தி வந்துச்சு சார். அதுக்கு மேல கேட்குறீங்க? இல்லைங்க சார், அதெல்லாம் போடாதீங்க. இல்லைங்க சார், சில கொஸ்டின்ஸ் அதான். இப்ப அவர் எப்படி பெட்டி கொடுக்கணும் எல்லாரும் நான் பிரஸ் மீட்டிங் கொடுப்பேன்ல. ஆமாங்க சார். இல்ல, அவரை பத்தி தப்பான பதிவுகள் நிறைய வந்துட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல, அதான் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ண போறாரு. அதனால டி ராஜேந்தரை தனது மகன் இஸ்லாத்தை தழுவியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தந்தி நாளிதழ் எந்த அடிப்படையில் அந்த செய்தியை வெளியிட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது.